நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான KN நேருவோட மகன் திரு அருண் நேரு அவர்கள் போட்டியிடுகிறார். திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து பார்த்திங்கன்னா IJK கட்சி சார்பில் திரு பாரிவேந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார். இவர் ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருக்கிறார். எனினும் கடந்த முறை அவர் ஜெயித்ததுக்கு காரணமே திமுக கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் தான். அதே சமயத்தில் இந்த சமயம் அவர் தனியாக BJP கூட்டணியோட போட்டியிடுகிறார். இந்த வகையில் நம்ம முதன்மை செயலாளரோட மகன் திரு அருண் நேரு போட்டியிடுவதால் திமுகவினர் வெகு சுறுசுறுப்பாக அந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க. வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் சொல்லணும் பார்த்திங்கன்னா, பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த 4 தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு. மண்ணச்சநல்லூர், துறையூர், லால்குடி மற்றும் உள்ளிட்ட 4 தொகுதிகள் இடம்பெற்றிருக்கு. இது தவிர பெரம்பலூர் மற்றும் குளித்தலை தொகுதி இடம்பெற்றிருக்கு. அதனால் பெரும்பாலும் வெற்றியை நிர்ணயிக்கிறது திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தொகுதிகள் தான். அதனால் திமுக சார்பில் போட்டியிடும் அருண் நேருவுக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு அமோகமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம பல்வேறு சமூக நல அமைப்புகள் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வராங்க. இந்த வகையில் பார்த்திங்கன்னா, அனைத்து இந்திய சித்த மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் சுப்பையா பாண்டியன் தலைமையில் டாக்டர்கள் ரொம்ப தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில், பெரம்பலூர் தொகுதியில் அவங்க வீடு வீடாக சென்று நோட்டீஸ் கொடுத்து நூற்றுக்கணக்கான பெண்களுடன் சேர்ந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்ப்போம். கீழவா ஓகேவா? ஓகேயா? நான் வீடியோ மெதுவாக அம்மா வாங்கம்மா. ரூமை குறைச்சிட்டு ஆர்டிஎம் ஒரு ஃபோட்டோ இங்கே வந்து எடுங்க. ஆமாம், எல்லாரும் தேங்க்யூ. ரெண்டு மூணு போடுங்க. ஆள் தரும். அவ்வளோதான். திரும்பி ஐயோ போட்டோலாம் வேண்டாங்க. சரி சரி வேண்டாம் வேண்டாம். சென்னையில் இருக்காங்க. சொல்லிடுங்க அதுக்கு போஸ்ட் வந்துருச்சு. சரிங்க. மோகன் மோகன் கூப்பிட்றாங்க பாப்பா, முன்னாடி வா. போப்பா. அது குப்பை கண்டிப்பா எண்ணிக்கிறேன். எங்க சுசிலா எல்லா வீட்லையும் அதை கொடுத்து எடுத்து ஏடிஎம்கே
அக்கா இங்கே இருக்காங்க. அது எடுங்க, அது எடுங்க, அது எடுங்க, அது எடுங்க, அது எடுங்க. சார் வாங்க. சரி அக்கா அக்கா எல்லாத்தையும் போட சொன்னா நன்றி. டாக்டர் 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 எல்லாத்தையும் போட சொல்லுங்க. டாக்டர் வாங்க நான் போடுறேன். செஞ்சிருவாங்க. உதவி செய்யணும் தர கொடுத்துருங்க. அக்கா அக்கா சூரியன் போட்டு போட்டுருங்க. சரி அவங்களுக்கு அம்மா இருக்குமா இருக்குமா அம்மா உதவி செய்ய போட்டாலும் உதவி போடுங்க. இன்று அனைத்து இந்திய சித்த மருத்துவ சங்கம் தமிழ்நாடு அக்குபஞ்சர் ஆய்வு கவுன்சில் சார்பில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்
திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களின் அன்பு புதல்வன் திரு அருண் நேரு அவர்களை பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் அவர் வெற்றி பெறும் பொருட்டு அவருக்கு ஆதரவாக இன்று சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், அக்குபஞ்சர் மருத்துவர்கள் டோல்கேட், மாருதி நகர், குறிஞ்சி நகர் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகின்றோம். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அனைத்து இந்திய சித்த மருத்துவ சங்கத்துக்கு உறுதுணையாக உள்ளது. மேலும் சித்த மருத்துவர்களுக்கு ஓய்வூதியத்தை கூட்டி கொடுத்துள்ளது. மேலும் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைக்க திராவிட முன்னேற்றக் கழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் சித்த மருத்துவ கல்லூரி பழனியில் துவங்க ஆணையிட்டுள்ளது. மேலும் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி 40 கோடியில் நவீன வளர்ச்சி பெற அறிவித்துள்ளது. சித்த மருத்துவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தமிழக அரசுக்கு நாங்கள் அனைத்து இந்திய சித்த மருத்துவ சங்கம் சார்பில் இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வேட்பாளர்கள் தமிழகம் முழுவதும் வெற்றி பெற வேலை செய்து வருகின்றோம். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு அருண் நேரு அவர்கள் மிகவும் பிரபலமானவர். இவரது தந்தை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர். மக்களோடு மக்களாக எளிமையாக பழகக்கூடியவர். மக்கள் சேவையே கருத்தாக கொண்டு செயல்படுபவர். மக்களுக்காக எண்ணற்ற சேவைகளை செய்து கொண்டிருப்பவர். திருச்சியில் புதிய பஸ் நிலையம், அனைத்து ரோடுகளும் வேற மிக அற்புதமாக திரு நேரு அவர்கள் வந்த பிறகு போற்றாக்குறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள நகராட்சி நிர்வாகத்தை அண்ணன் சிறப்பாக கவனித்து வருகிறார். அவருடைய செல்வாக்கு திரு அருண் நேரு அவர்களுக்கு பெரும் வெற்றியை தேடித்தரும். அருண் நேரு அவர்கள் அனைத்து சமுதாய மக்களிடமும் செல்வாக்கு பெற்றவர். அனைத்து சமுதாய மக்களும் எளிமையாக பழகக்கூடியவர் என்று நல்ல பெயர் எடுத்திருக்கின்றார். இவரது வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. பெரம்பலூர் தொகுதியில் உதயசூரியன் வெற்றி பெறுவது உறுதி. பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு, பொதுமக்களுக்கு அனைத்து இந்திய சித்த மருத்துவ சங்கம் சார்பில் அன்பான வேண்டுகோள். நமது திரு அருண் நேரு அவர்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் வெற்றி பெற்றால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு மிகவும் சிறப்பாக செயல்படுவார். நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவார் என்பது உறுதி. மேலும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் உள்ள சித்தா, ஆயுர்வேதா, அக்குபஞ்சர், ஹோமிய மருத்துவர்கள் திரு அருண் நேரு அவர்கள் வெற்றிக்கு பாடுபடும்படி அன்புடன் மருத்துவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தமிழரசி, அனைத்து இந்திய சித்த மருத்துவ சங்கத்தின் செயலாளர், திருச்சி மாநகராட்சியின் முன்னாள் பொது சுகாதார குழு தலைவர். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடுகின்ற நமது முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களின் புதல்வர் அருண் நேரு அவர்கள் போட்டியிடுகிறார். சகோதரர் அருண் நேரு அவர்கள் படித்தவர், பண்பானவர், மக்களிடம் இனிமையாக பழகக்கூடியவர், எளிமையானவர். எல்லார்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகுவார். நிச்சயமாக அவரை அவருக்காக நாங்கள் எல்லாரும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுருக்கோம். பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் அவர் நிச்சயமாக அபார வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா நம்மளோட திராவிட மாடல் அரசு தலைவரோட அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஒன்றும் குறிப்பாக சொல்லணும்னா மகளிருக்கு நிறைய திட்டங்கள் தலைவர் அறிவிச்சுக்கிட்டே இருக்காங்க, நடைமுறைப்படுத்திக்கிட்டும் இருக்காங்க. குறிப்பாக இலவச பஸ், அது ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு நிறைய பெண்கள் பயன்பெற்றுட்ருக்காங்க. அதே மாதிரி அந்த மாதம் 1000 ரூபாய், அது நிறைய பெண்கள் பயன்பெற்றுட்ருக்காங்க. அது சாதாரணமாக எல்லோரும் சொல்லிடலாம், ஆனால் பெண்களுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதே போல் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம், நிறைய பேர் வீட்டில் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு வேலை செஞ்சிட்ருக்க வேண்டாம், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். ஈஸியாக அவங்களுக்கு
மதிய உணவு ஏற்கனவே இருக்குது. காலை உணவும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். திராவிட மாடல் அரசு சிறப்பாக நடைபெற்றுருக்கு. அதே போல் நமக்கு மத்தியிலும் அதே திராவிட மாடல் அரசு வர்றதுக்காக எத்தனை திட்டங்கள் எத்தனை சொன்னாரோ நம்ம தலைவர், அதை இன்னைக்கு தேர்தல் அறிக்கையாக காங்கிரஸ் அறிவிச்சிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். மக்கள்கிட்ட ரீச் ஆகும்னு நிச்சயம் நம்புகிறோம். அது எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடித்தமானது, குறிப்பாக பெண்களுக்கு பிடித்தமானது. பெண்களுக்கு உறுதுணையாக அந்த பழைய காலத்தில் பெரியார் அண்ணா காலத்தில் ஆரம்பித்து பெண்களுக்காக அவ்வளோ உழைச்சிருக்காங்க நம்ம தலைவர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர். அதே வழியில் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக பெண்களுக்காக அத்தனை திட்டங்களும் முதன்மை கொடுத்து ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு தான் அவரோட எப்போவுமே முதல் உரிமை கொடுத்து எல்லா சட்டங்களும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அத்தனை திட்டங்களும் மக்களுக்கு பிடிச்சது. அடித்தட்டு மக்களுக்கு, அடித்தட்டு பெண்கள் வளர்றதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் யோசிச்சு தலைவர் திட்டங்களை கொடுத்துட்ருக்காரு, செயல்படுத்திட்டு இருக்காரு. நமது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம இளைஞரணி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக அதை கொண்டு போய் எல்லா பக்கமும் சேர்த்துட்ருக்காங்க. இப்போ எங்கள் மருத்துவ சங்கத்தில், சித்த மருத்துவ சங்கத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக 1,00,000 மருத்துவர்கள் இருக்காங்க. நம்ம தலைவரோட திட்டங்களையும் எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்லி வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்க. நம்ம அதே போல் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் திரு அருண் நேரு அவர்கள் மிக அதிக ஓட்டு வித்தியாசத்தில் மிக சிறப்பாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் அமைச்சர் KN நேரு அவர்கள் மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருப்பவர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நமது கட்சியாகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் அத்தனையும் அவருக்கு கேட்காமலே செய்யக்கூடியவர் நமது அமைச்சர் அவர்கள். மிக சிறப்பாக அது தேர்தல் பண்ணினா அவரைத்தான் எல்லாருமே உதாரணமாக சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் பம்பரமாக தன் வயதையும் பொருட்படுத்தாமல் அவர் அதிகாலையில் தேர்தல் பணி ஈடுபடுறதாகட்டும், வர்ற தொண்டர்களை கவனிக்கிறதாகட்டும், வீட்டுக்கு வர்ற தொண்டர்கள், அவங்க ஆஃபீஸ்க்கு வர்ற தொண்டர்கள் அத்தனை பேரையும் இன்முகத்தோடு கவனிக்கிறதாகட்டும், அவருக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவர் தான் எக்ஸாம்பிளாக இருக்கிறவர். அவரோட பையன் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்பாங்கல்ல, அதை மாதிரி அருண் நேரு அவர்கள் மிக தங்கமாக அதே போல் மக்கள்கிட்ட பழக்கிறதுலையும் தொண்டர்களை பார்த்துக்கிறதையும் கட்சிக்காரங்களை பார்த்துக்கிறதுலையும் மிக தேர்ந்தவர். நிச்சயமாக அதே போல் பாராளுமன்ற தேர்தலில் பெரம்பலூரில் அப்பா மாதிரியே அவரும் செயல்பட்டு மிக சிறப்பாக செயல்பட்டு அதிக ஓட்டு வித்தியாசத்தில், தமிழ்நாட்டிலே மிக அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் பெரம்பலூரில் ஜெயிப்பார். அவர் பழகிறதுக்கும் ரொம்ப இனிமையானவர். ஒருத்தர் பார்க்குறதுக்கு ஒரு படித்தவர், இளைஞர். நிச்சயமாக மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா வருங்காலம் இளைஞர்களோட காலம். இப்போ சதவீதம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான இளைஞர்கள் இருக்கிறது நம்ம இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு. அப்போ அந்த இளைஞர்களுக்கான காலம். இளைஞர்களோட சக்தியை நம்ம எப்போவுமே ஊக்குவிக்கணும். அந்த இளைஞர்களுக்கு நம்ம உற்சாகம் கொடுக்கணும். அவங்கள வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம மக்கள், குறிப்பாக நம்ம தாய்மார்களுக்கான ஆட்சி இது, பெண்களுக்கான ஆட்சி. பெண்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அவங்க சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காக செய்கிற ஆட்சி. குறிப்பாக சொன்னீங்கன்னா அடித்தட்டு மக்கள், பெண்கள், வேலைக்கு போகிறவங்க, கஷ்டப்படுற மக்களுக்கு அத்தனை திட்டங்களும் பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. அதனால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள ஒரு முதன்மை செயலாளர், அவரோட பையன் அன்பு சகோதரர் அருண் நேரு அவர்கள் வெற்றி பெறதுக்காக நாங்கள் எல்லாரும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். கேன்வாஸ் எல்லா மக்கள்கிட்டையும் நாங்கள் போகிற இடம்லாம் அவ்வளோ சிறப்பாக இன்முகத்தோடு சொல்கிறாங்க, நிச்சயமாக நாங்கள் அவருக்கு தாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு எல்லாரும் எங்கள்கிட்ட நல்ல ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. நிச்சயமாக அவர் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். அப்பா மாதிரியே அவரும் மக்களுக்கு நிச்சயமாக பணியாற்றுவார் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துறோம். அவங்க என்ன வரும் 19ஆம் தேதி தேர்தல் வாக்குறுதி இறுதி நாள் அன்றைக்கு எல்லாரும் அவசியம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நமது சகோதரர் அருண் நேரு அவர்களை ஜெயிக்க வைக்கணும். எல்லாரையும் உங்களை பணிவோடு தாழ்வோடு நான் கேட்டுக்கொள்கிறேன், விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின்
கூட்டணி வேட்பாளர்களும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களும் அபாரமான வெற்றி பெறுவாங்க. நிச்சயமாக அதுக்கு மக்கள் எல்லோரும் உறுதுணையாக இருந்து அதிக ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சு திராவிட மாடல் அரசு இந்தியாவிலையும் வரணும். இந்தியா கூட்டணி வந்து அதுவும் திராவிட மாடல் அரசாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா மக்களோட விருப்பமும். பாசிச ஆட்சியையும் மக்களை வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி கொண்ட அந்த மதவாத ஆட்சியையும் தூக்கி எறிஞ்சு நம்ம பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாதான் நிச்சயமாக அபாரமான வெற்றி இருந்தால் மட்டுமே அவங்க நம்ம நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். நிச்சயமாக அவங்க மக்களை எல்லா இது சார்பாக நம்ம அனைத்து இந்திய சித்த மருத்துவ சங்கம் சார்பாகவும் பெண்கள் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். அனைவரும் தவறாது 19ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நமது சகோதரர் அருண் நேரு அவர்களை பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மும்முனை போட்டி இங்கே நிலவுது. திமுக, அதிமுக, இது இல்லாமல் நம்ம பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஐஜேகே வேட்பாளர் பாரிவேந்தர் என 3 மும்முனை போட்டி நிலவுது. இதில் ஐஜேகே வேட்பாளர் பார்த்திங்கன்னா தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கார். இருந்தபோதும் அவர் கடந்த கால ஆட்சிகளில் வந்து அவர் ஒன்றும் தொகுதிக்கு அவ்வளோவா நல்ல செய்யலைங்கிற ஒரு அவப்பெயர் இருக்குது. அதனால் அவர் மேலே தொகுதியில் அதிருப்தி நிலவுது. இது தவிர பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே சார்பில் இவர் நம்ம சந்திரமோகன் போட்டிடுறாரு. அவர் மக்கள் மத்தியில் அவ்வளோ அறிமுகம் இல்லாத நபராக இருக்கிறார். இந்த 2 இதையும் பார்த்திங்கன்னா இப்போ 3ஆவதாக நம்ம திமுக சார்பில் அமைச்சர் நேருவோட மகன் அருண் நேரு போட்டிடுறார். அது அவருக்கு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, அமைச்சர் நேருவோட மகன்கிறது. அதுவும் இல்லாமல் திமுகவோட சின்ன உதயசூரியனில் போட்டிடுறாரு. இப்படி திமுக ஆட்சி, அமைச்சர் நேரு போன்ற பல்வேறு பலத்துக்கு இடையே அருண் நேரு போட்டிடுறாரு. இதனால் அவருக்கு மக்கள் திமுக கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் மட்டும் இல்லாமல் இது நம்ம அனைத்து இந்திய சித்த மருத்துவ சங்கம் மாதிரி பொதுநல அமைப்புகளும் அவருக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் பண்ணுறதால அவரோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதாகவே தொகுதி முழுவதும் மக்கள் மத்தியில் பேச்சு அடிபடுகிறது. தமிழன் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து சுகுமார், ஒளிப்பதிவாளர் விக்னேஸ்வரனுடன். இன்றைக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக கல்வி தந்தை பாரிவேந்தர் அவர்கள் போட்டியிடுகிறார். இன்னைக்கு அவர் கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தார். ஏன் அவருக்கு அந்த இடம் ஒதுக்கீடு பண்ணாங்கன்னு சொன்னால், அவருடைய அந்த கல்வி சேவையும் மக்கள் சேவைக்காகத்தான் பெருமையோடு கொடுத்தாங்க. இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களும் கூட அவருடைய அந்த கல்வி சேவை, நீண்டகால பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் அல்ல, கல்வி தந்தை என்பதற்காகவும் அவருடைய அந்த சேவை செம்மல் என்பதற்காகவும் தான் அந்த இடம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவருடைய தொகுதிக்கு அவர் இலவசமாகவும் சலுகை அடிப்படையிலையும் மருத்துவ சிகிச்சை நிறைய வழங்கினார். ஒவ்வொரு தொகுதியிலையும் 50 மாணவ மாணவிகள் வீதமாக 6 தொகுதியிலையும் 300 பேர் வருஷத்துக்கு இலவசமாக உயர்கல்வி கற்பதற்காக ஏற்பாடு செஞ்சு அவங்கள கற்க வைத்தார். வருஷத்துக்கு 300 பேர், 5 வருஷம் பார்த்துக்கோங்க. அதே போன்று இந்த கரோனா டைம்களில் எம்பி நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் வாங்கி தமிழக அரசு கொடுத்தாங்க. ஒரு 100 டன் அரிசி, கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை அவர் வழங்கினார். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கான கிசான் ரயில் திட்டத்தை கொண்டு அதற்கான அடித்தளம் போட்டார். மிகப்பெரிய சாதனை இது. அது மாத்திரமல்ல, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல் ரயில் வழித்தடம் அமைப்பதற்கு ஆய்வு தொடங்கினார். தொகுதி முழுக்க குறைகளை மனுவாக பெற்று உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. ஆச்சரியமான விஷயம். மக்கள் மேலே அவருக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த செலவுலேயே ஒரு 100 படுக்கைகள், 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள படுக்கைகளை அந்த தொகுதியில் மருத்துவமனைகளுக்கு ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ஆம்புலன்ஸ் மற்றும் அந்த ஆக்சிஜன் செறிவூட்டப்படும் கருவிகளை, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கருவிகளை வாங்கி கொடுத்தார் அந்த கரோனா டைமில். இது அல்லாமல் கணக்கில் வராமல் நிறைய உதவிகள், மனிதநேய தாயுள்ள உதவிகளை செஞ்சார். இன்னும் அவர் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் அவரை நேசிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.
அடுத்தவர் தான் வெற்றி பெற போகிறார். அதில் எந்த விதமான ஒரு மாறுபாடும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மக்கள் அவரை நேசிக்கிறார்கள், அவர் மக்களை நேசிக்கிறார். ஒரு மக்கள் தலைவராக இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழகான சரியான தேர்வு செய்திருக்கிறார். நிச்சயமாக அவர் வெற்றி பெறப் போகிறார். வெற்றி பெறுவார், எல்முனையவும் சந்தேகமில்லை. எங்களுடைய மதச்சார்பற்ற ஜனதாதளம் அதற்காக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இன்றைக்கு கிராமங்களில், தண்ணீர் இல்லாத கிராமங்களில் சொந்த செலவில் அந்த போர்வெல் லாரி வாங்கி கொடுத்து எல்லா கிராமங்கள்லையும் அநேக கிராமங்களில் குடி தண்ணீர் எடுப்பதற்கு தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்தார். மிகப்பெரிய சாதனை. தன்னுடைய சொந்த செலவில் போர்வெல் லாரி வாங்கி கொடுத்து தண்ணீர் வசதியை ஏற்படுத்துவதற்கு மக்கள் நலமோடும் வளமோடும் சுகமோடும் வாழணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த சேவைகளை அவர் செய்தார். அது மட்டுமல்ல, அந்த தொகுதி முழுக்க என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத உடனடியாக கேட்டு அதை உடனடியாக தொய்வில்லாமல் செயல்பட்டு அந்த குறைகள் அகல வேண்டும் என்பதற்காக உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்தவர் பாரிவேந்தர் ஐயா. இதெல்லாம் கடந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தபோது மத்திய நடுவண் அரசுக்கு எதிர் வரிசையில் இருந்தபோது அவர் செஞ்சது ஆற்றிய சேவைகள். ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அவர் இருக்கிறார். மத்திய பிரதமர் அவர்கள், மாண்புமிகு பாரத பிரதமர், அவர் மேலே மிகுந்த மரியாதை வச்சிருக்கார். மேலும் அமித்ஷாஜி, ராஜ்நாத் சிங் ஜி போன்றவர்களெல்லாம் கூட அவர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறார்கள். அதனால் இந்த முறை அவர் மத்திய அமைச்சராக வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. மத்திய அமைச்சராவார். நடுவண் அரசினுடைய ஒத்துழைப்போடு கடந்த முறை 10% 100% செய்திருந்தால் 1000 மடங்கு இந்த தடவை மக்களுக்கு சேவையாற்றுவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. அதை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்வேன். ஆக அவருடைய சேவைகளை நம்ம ஒரு பட்டியல் போட்டு அதில் நம்ம அடைக்கிற முடியாது. எதிர்த்து நிற்கின்றவரோ பிரபலத்தின் மகன் என்பதை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லை. கடந்த முறை 39 எம்பிகள் அங்கே போய் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? இவரும் போய் என்ன செய்ய போகிறார்? ஆனால் பாரிவேந்தர் அவர்கள் வெற்றி என்பது அப்படி அல்ல. சரித்திர சாதனைகளும் மகத்தான சேவைகளும் செய்வதற்கு வாய்ப்பு. எனவே அவர்தான் வெற்றி பெறுவார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள் என்பது நிச்சயம் நிதர்சனம். எனவே இந்த தருணத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் தேவகவுடாஜி அவர்கள் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனதாதளம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராகவும் தலைமை செய்தி தொடர்பாளராகவும் நான் இருக்கிறேன். எனவே இந்த மக்கள், பெரம்பலூர் தொகுதி நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்கள், உங்கள் வாழ்க்கை வளமாக நலமாக மகத்தான சேவைகளை நீங்கள் காண வேண்டுமென்றால், அடைய வேண்டுமென்றால், நீங்கள் தாமரை சின்னத்திற்கு உங்களுடைய மேலான வாக்குகளை எந்த விதமான தடமாற்றமும் இல்லாமல் கொடுங்கள். கட்சி பார்க்காமல் ஒரு கல்வி தந்தைக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்பதை எங்களுடைய மதச்சார்பற்ற ஜனதாதளம் சார்பில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.